வணக்கம் சொந்தங்களே. தினம் ஒரு தகவலில் இன்னைக்கு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. அதனால தான் தொடர்ந்து நான் என் வாழ்க்கையில் நடந்த இதை யோசித்து என்ன நடந்துச்சு இல்லை அதெல்லாம் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ஒரு தடவை 4 கல்யாணம் ஆனால் எனக்கு புதுசு போய்ட்டு நான் ஒரு 4-5 பேர் என்னுடைய செட்டு எல்லா நண்பர்கள் சேர்ந்து டூர் போனோம். ஒரு நல்ல வேன் வச்சு ஏற்கனவே அவங்க வேறு ஒரு இடத்துல இருந்து 10 பேர் வந்திருக்காங்க. அவங்க ஒரு நண்பர்களுக்குள்ள எல்லாம் 15 பேர் சேர்ந்து மகேந்திரா வேனில் டூர் போனோம். டூர் போய் எல்லா ஊரையும் சுற்றி பார்த்தோம். எல்லாம் நல்லா ஜாலியாக விளையாடுச்சா. இப்போ இந்த மாதிரி டூர் போகிறப்ப நல்லா போட்டுக்கிறதுக்கு இருக்கிறதுலே முக்கியமான பேண்ட் செட்டாக எடுத்துக்குவோம். நான் நல்லா முக்கியமான பேண்ட் செட்டுங்க அத்தனையுமே எடுத்துக்கிட்டேன். ஏதாவது ஒரு 7-8 செட்டாக இருக்கும். ஏன்னா வழியில் போய் நம்ம எங்கேயும் துவைச்சி எடுக்க முடியாது. அதுக்காக சுட்டி பையில் வச்சுட்டு பூசி எடுத்து குளிச்சுட்டு போட்டு கொண்டிட்டான். அந்த ஒரு எய்மில் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். நமக்கு என்னென்ன வேணுமோ காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். தலை எல்லாம் கண்ணாடி எல்லாம் எடுத்துக்கிட்டோம். சரின்னு குளிச்சு ஒரு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு திருச்சி கல்லணை பாருங்க அங்கே போயிருந்தோம். இப்போ கல்லணை நோண்டி எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா வாக்கியாக ஓடுது. ஆற்று ஓரத்துலேயே போய் குளிக்கலாம். அங்கே போய் நாங்கள் பையெல்லாம் வச்சுட்டு பையை எடுத்துகிட்டு தான் இங்கேருந்து அவங்க குளிக்க போகிறப்ப, ஏன்னா அதில் இருக்கிறது குளிச்சு முடிஞ்சது ட்ரெஸ்ஸும் அங்கேயே மாற்றி தலைகள்லாம் சீவி மேக்கப்லாம் பண்ணிட்டு பண்ணுறதுக்கோசரம் பையை கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டு வந்து அங்கே வச்சுட்டு நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக ஒரு 1.5-2 மணி நேரம் ஒருத்தர் விளையாட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் நின்று வேடிக்கைலாம் பார்த்துக்கிட்டு அவங்க பேசாமல் அவங்க வேலை இப்படி பார்த்தாங்க. குளிச்சு முடிச்சுட்டு மேலே வர்றவங்க எங்கள் 3 பேர்த்து பேக்கை காணாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த குளிச்சுட்டு இருந்த பாருங்க துண்டு கட்டிக்கிட்டு, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. மனசே அலப்பாச்சு போய் ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேடுறோம். கிடைச்சவன் அண்ணன் நட நடந்துக்கிட்டா போவான், அவன் மின்னல் வேகத்தில் பறந்துருப்பானே. எங்கெங்கேயோ போய் எல்லா இடத்துலையும் தேடு, ஒன்றுமே கிடைக்கல. அந்த எங்களுக்கு அறிமுகமே இல்லாதவங்க வேற ஒரு பகுதியிலேருந்து 10 பேர் இருந்தாங்களே, அதில் எங்களுக்கு சூட்டப்பான ஒரு ஆள் நான் தரங்க நாங்கள் போட்டுங்கன்னு பேண்ட் ஷர்ட்லாம் கொடுத்தாப்படி. அதை போட்டுக்கிட்டு வீடு வந்துருந்தேன். வீட்டில் போகும்போதே ஒரு புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி நமக்கு 6-7 மாதம் தான் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி டூர் போயிட்டு நீங்கள் மட்டும் கூத்தடிச்சிட்டு வரீங்கன்னு போகும்போதே சண்டை. வீட்டுக்கு இந்த மாதிரி பேக்கெல்லாம் தொலைச்சிட்டேன், அதில் காசும் வச்சுருந்தாங்க, எல்லாம் தொலைச்சி போச்சுங்க. இந்த மாதிரி தொலைச்சி விட்டேன்னு சொன்னதும் அப்படியே வீட்டில் கொஞ்சம் நஞ்சம் சண்டை இல்லைங்க. ஒரு 2-3 நாள் யார்கிட்ட பேசவே இல்லை எங்கள் வீட்டுக்காரம்மா. அதனால் யாராவது டூருக்கு எங்கேயாவது போனீங்கன்னா உங்கள் பேக்குக்கெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுங்க. இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை நான் சொல்கிறேன். பாய். நாளைக்கு வேறு ஒரு இதில் சந்திக்கிறேன்.